சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் வரும் ஜூலை 26 முதல் திரையரங்குகளில். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் இப்போ ஒவ்வொருத்தராக கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த தேர்தல் இந்த பட்ஜெட்டுங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. அதில் வந்து காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கையை வந்து பாஜக காப்பி அடிச்சிருக்கு. அதுவும் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையின் 11ஆம் பக்கத்தில் உள்ள அம்சத்தை வந்து மத்திய பட்ஜெட்டில் வந்து இவங்க கொண்டு வந்திருக்காங்க. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையின் 30ஆம் பக்கத்தில் உள்ள வேலைவாய்ப்புக்கான ஊக்கத்தொகையை பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ப. சிதம்பரம் வந்து சொல்லியிருக்கிறாரு சோஷியல் மீடியாவில். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக இப்போ இதை பற்றி கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க. இது ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்கல. ஏன் பார்க்கலன்னா, இந்த மாதிரி பொருளாதார கொள்கையில் காங்கிரஸும் பிஜேபி பெரிய வேறுபாடுலாம் கிடையாது. ரெண்டும் ஒன்று தான். அதனால வந்து ஏன்னா இன்னைக்கு வந்து தனியார் மயமாக்கல், தாராளமயமாக்கல் இந்த மாதிரி கொள்கைகள் வந்து காங்கிரஸ் கட்சி காலத்திலே ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க ஆட்சி காலத்திலேயே. அப்போ அதுதான் மிகப்பெரிய சார் சொன்னார் இல்லையா, வேலை இல்லா திண்டாட்டம் பெரிய இருக்குது. நீங்கள் வெறும் அறிவிப்புகள்லாம் சொல்கிறீங்க, வெறும் அறிவிப்புகள் தான் இருக்குது, உருப்படியாக எதுவுமே நடக்க மாட்டேங்குது. மீண்டும் ஸ்கில்லை டெவலப் பண்ணி சொல்கிறாங்களே, அதுக்கு என்ன லிமிட்டு? அவர் நல்லா சரியாக சொன்னார். இப்போ என்ன ஒரு வேலைக்கு இங்கே வர்றாங்க, இப்போ உங்கள் இதுக்கே வரான்னு வச்சுங்களேன், வர்றப்ப எல்லா வேலையும் கற்றுட்டா வர்றாங்க. உள்ளர வந்தவரை தான் பல விஷயங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறப்ப பல விஷயங்களை கற்றுக்குறோம். அப்போ அதை புரிஞ்சுக்கணும். ஒரு தொழிற்சாலையில் அந்த படித்தவங்களும் வேலையை கொடுங்க. வேலை கொடுத்தோம்னா அவங்க உள்ளர போன பிறகு அவங்க கற்றுக்கொள்வாங்க. வாழ்நாள் முழுதுமே கற்க வேண்டும். வாழ்நாள் முழுதுமே நம்ம மேம்படுத்திக்கிறோம், கூட்டு உழைப்பின் மூலம் வேலை மேம்படுத்திக்கிறோம். அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் வந்து திறன் மேம்பாடு ஏற்கனவே காங்கிரஸ் சொன்னதை தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல் நீங்கள் வந்து வேலையில்லா திண்டாட்டத்துக்கு நிவாரணம் கொடுக்குறது உலகம் முழுதும் ஒரு விஷயமா நீங்கள் வந்திருக்கணும். அது காரணமே வந்து முதல்ல சோவியத் யூனியனில் தான் நடைமுறைப்படுத்துறாங்க. எல்லாத்தையும் வேலை கொடுக்கணும், வேலை இல்லாமல் இருக்க காலகட்டத்தில் ஒரு நிவாரணம் கிடைக்கணும் அப்படி தான் நடைமுறைப்படுத்துறாங்க. 1936 எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. கொடுத்த பிறகு என்ன, உலகத்தில் பல நாடுகளில் வந்து வேலை வாய்ப்பு அலுவலகங்களை திறந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் சோவியத் யூனியனில் எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்ததுனால இன்று முதல் வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் மூடப்படுகிறது. இனிமேல் வேலை உங்கள் வீடு தேடி வரும்னு சொல்லி ஜோசப் ஸ்டாலின் அறிவித்தார். அங்கே நடைமுறைப்படுத்தப்பட்டது. அப்போ இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் வரணும். ஆனால் திரும்ப வந்து என்னன்னாக்க, ஒரு குறைந்தபட்ச நிவாரணத்தை கொடுத்துட்டு ஒரு குறைந்தபட்ச காலகட்டத்தை மட்டும் கொடுத்துட்டாக்க எப்படி அவங்க வந்து எப்படி வாழ்க்கையை நடத்த முடியும்? அதுக்கடுத்து இன்னைக்கு புதிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4வது தொழில் புரட்சி காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தானியங்கியாக மாறி போச்சு. அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு வந்துருச்சு, 3D பிரிண்டிங் வந்துருச்சு, நவீன தொழில்நுட்பம் வந்து குவியுது. அப்போ வேலையில திண்டாட்டம் பெருகுது. 30,000 பேர் 40,000 பேர் செய்யக்கூடிய வேலையில வந்து இன்னைக்கு 200 பேர் 300 பேர் செய்யறாங்க. அவங்கள வந்து பிசிக்கலா ஒர்க் பண்றதில்ல, சுவிட்ச் ஆன் பண்ணா போதும், உற்பத்தி போயிட்டே இருக்கு. அப்போ அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இன்றைக்குள்ள 4வது தொழில் புரட்சி காலகட்டத்தில் வேலையில்லா திண்டாட்டம் பெருகிறப்ப புதிய நெருக்கடி வந்திருக்கு. இதுக்கு ஏற்ப இந்த பட்ஜெட்ல என்ன அறிவிப்பு இருக்கு? அப்ப இந்த பிரச்சனை எப்படி தீர்க்க போறீங்க? அதனால ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காட் ஃபாதர்னு சொல்லக்கூடிய ஜாஃப்ரி ஹில்டன் அவர் என்ன சொன்னாரு, எல்லாத்துக்கும் யூனிவர்சல் பேசிக் இன்கம் கொடுக்கணும்னு சொன்னாரு. அடிப்படையான குறைந்தபட்ச ஊதியம் வந்து கொடுக்கணும்னு சொன்னார். யூனிவர்சல் பேசிக் இன்கம் கொடுக்கப்படணும்னு சொன்னார். இப்போ அந்த பல நாடுகள் நடைமுறைப்படுத்துறாங்க. இப்போ அதோடைய ஒரு வடிவம் தான் இப்போ தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்க இல்லையா? ஏன்னாக்க அந்த மாதிரி தொழில்துறையில் வந்து மிகப்பெரிய மாற்றம் வந்ததுனால கிராமப்புறத்தில் வேலையில்லா திண்டாட்டம் பெறுகின்ற பொழுது மக்கள் பட்டினி அடைந்து செத்துருவாங்க. அதை தவிர்க்கிறதுக்காக தான் அவன் ஜாஃபர் என்ன சொன்னார்னாக்கா, யூனிவர்சல் பேசிக் இன்கம் அவசியம். அவங்க வேலை செய்கிறாங்களா செய்யலையாங்கிறதுலாம் பிரச்சனையே இல்லை, நாட்டில் உள்ள அனைத்து குடிமக்களுக்கும் அடிப்படையான ஒரு ஊதியத்தை கொடுக்கணும்னு சொன்னார். அதை பல மேற்கத்திய நாடுகள் நடைமுறைப்படுத்துறாங்க. குறிப்பாக ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் வந்து நடைமுறைப்படுத்துறாங்க. அப்போ அதையெல்லாம் கருத்தில் கொண்டு நீங்கள் இந்தியா முழுவதும் UBI நீங்கள் நடைமுறைப்படுத்த தயாரா? யூனிவர்சல் பேசிக் இன்கம் எல்லாருக்கும் கொடுக்க தயாராங்கிறதா கேள்வி. அதை பற்றி அறிவிப்புலாம் இல்லையே. இப்ப இப்போ புதிதாக பணியில் சேரும் இளைஞருக்கு அரசு தரப்பில் 1 மாத ஊதியம் வந்து வழங்கப்படும். 1 மாத சம்பளம் வழங்குவதன் மூலம் 30 லட்சம் இளைஞர்கள் பயனடைவார்கள். 1 மாசம் சம்பளம் கொடுத்தா வாழ்க்கை நடத்தலாமா? கேலி கூத்தா இருக்கு, சிரிப்பா நகைச்சுவையா இருக்கு நமக்கு. ஏன்னா அதனால அனைவருக்கும் நிரந்தரமான வேலைவாய்ப்பு கொடுக்க வேண்டும். அந்த மாதிரி வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். ஆண்டுக்கு 2 கோடி வேலைவாய்ப்பு உருவாக்கணும்னு சொன்னீங்க, இதுவரை அந்த செய்யல. இப்ப அடுத்த இந்த 1 வருஷத்துல இதை பண்ணிட முடியாதா இவங்களால? சொல்லியிருக்காங்களே, இதுல 30 லட்சம் இளைஞர்கள் பயனடைவார்கள். இந்த மாதிரி இளைஞர்களுக்கான முக்கியத்துவம் பிஜேபி சொல்ற எதையுமே நம்ப முடியாது. ஏற்கனவே வந்து செய்யல இல்ல, ஆண்டுக்கு 2 கோடி வேலைவாய்ப்பு கொடுத்தாங்க. பல பேர் வேலை, அதாவது பல பேர் வேலை இழப்புக்கு தான் உள்ளானாங்க. இல்லை சார், இந்த வருஷம் அது மாதிரி எதுவும் இல்லை, அந்த மாதிரி உத்தரவாதம் எதுவுமே கொடுக்கல, எங்கேயுமே கொடுக்கல. ஆனால் உத்தரவாதம் தர வேண்டாம்.
அதனால் வேலை வாய்ப்புகள் உருவாகுங்கிற மாதிரியான திட்டங்களை அறிவித்தாலே போகிறோம். இப்போ அறிவிக்கிற அறிவிட்டங்கள் எல்லாமே அது எல்லா அரசுகளும் இப்போ இதை பண்ண ஆரம்பிச்சிச்சு. என்னென்னா பெரிய பெரிய திட்டங்களை அறிவிக்கிறார்கள், அந்த திட்டங்களிலே மக்கள் ஈடுபடுத்தப்படுவார்கள், அதனால் வேலைவாய்ப்பு பெருகும் அப்படிங்கிறது ஒரு விதத்தில் கரெக்டு. ஆனால் அது எது மாதிரியான வேலைவாய்ப்புன்னு பார்க்கணும்னா எல்லாமே வந்து தற்காலிக வேலைவாய்ப்புகள் தான், எதுவும் நிரந்தர வேலைவாய்ப்புகள் கிடையாது. அதனால தான் நம்ம திரும்ப சொல்கிறோம், நீங்கள் வேலைவாய்ப்புகள் உருவாக்குவது அப்படி சொல்லுகிற போதே அது எது மாதிரியான வேலைவாய்ப்பு, எந்த அளவுக்கு ஊதியம், அது எந்த அளவுக்கு நிரந்தரமானது, அது எந்த அளவுக்கு பாதுகாப்பானது அப்படிங்கிறதுல இது வரைக்கும் எந்த அரசுமே அதுக்கான ஒரு கமிட்மெண்ட்டே கொடுக்கறது இல்லை. இப்போ நீங்கள் பாருங்களேன், இப்போது அந்நிய முதலீடுகள் இவ்வளோ வரும் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில், இதன் மூலம் வரக்கூடிய வேலைவாய்ப்புகள் பெருகுன்றாங்க. அது எந்த மாதிரி வேலைவாய்ப்புகள் திரும்ப கேட்குறேன், நான் திரும்ப கட்டுரைகள் எழுதிட்டு இருக்கேன். என்ன வருது அப்படின்னா அங்கே அந்த 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 தொழிற்சாலைக்கு வேண்டிய நிலம் வாங்குவது, அவங்களுக்கு வேண்டிய மற்ற நிலையான சொத்துக்கள் வாங்குவது, இதில் தான் மிக பெரும்பான்மையான பணம் செலவிடப்படுகிறது, மிகப்பெரிய நிதி அங்கே தான் செலவிடப்படுகிறது. அப்போது ஊழியர்களுக்கான அந்த செலவு எவ்வளோ வருகிறது, எவ்வளோ வருமானம் வருகிறது பார்க்கணும்னா அநேகமாக அத்தனை பேருமே தினக்கூலிகளாக தான் வர்றாங்க, இந்த தொகுப்பூதியத்துக்கு தான் வர்றாங்க. இதை நாம் எப்படி வேலை வாய்ப்பாக ஏற்றுக்கொள்ள முடியும்? இப்போது அந்த வேலை வாய்ப்புங்கிறது அந்த டெஃபினேஷனை இப்போ நான் மாற்ற வேண்டியதாக இருக்குது. சரிங்களா? நீங்கள் தொகுப்பூதியம் என்று சொல்கிறது, கௌரவ பணியாளர்கள் என்று சொல்வது, இது எல்லாம் முதல்ல அரசாங்கம் செய்யக்கூடாது. இப்போ தனியார் செய்து கொண்டிருந்தாங்க, இப்போ அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கௌரவ விரிவுரையாளர்கள் என்ற அர்த்தம் என்ன அர்த்தம்? நீங்கள் பெர்மனெண்ட் இல்லைன்னு அர்த்தம், உங்களுக்கு எந்த ஒரு பணி ஊதிய பலன்களும் உங்களுக்கு கிடைக்காதுன்னு அர்த்தம். சரிங்களா? அதே அரசாங்கமே செய்கிறது, முறைப்படி அரசாங்கமே செய்யுது. அதெல்லாம் நாங்கள் வேலைவாய்ப்புகளை ஏற்றுக்கொள்வதில்லை. வேலைவாய்ப்பு என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்றால் மொத்தம் 3 விஷயங்கள் இருக்கணும். நல்லா ஞாபகம் வேலைவாய்ப்பு இருக்கிற போது, ஒன்று அளவு ஒரு பணி பாதுகாப்பு இருக்க வேண்டும், இரண்டாவது ஓரளவுக்கு பணி நிரந்தரம் இருக்க வேண்டும், அப்புறம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பணி ஊதியம் இருக்க வேண்டும். 3மே இல்லாமல் ஒன்று. ஆனால் இவங்க எப்படி வேலை வாய்ப்பில் எடுத்துக்க முடியும்? ஒரு வருஷத்துக்கு 100 நாள் தான் வேலை வாய்ப்பு, அதுவும் ஒரு நாளைக்கு 300 ரூபா தான் கொடுப்பீங்க, 400 ரூபா தான் கொடுப்பீங்க. அதை வச்சு நாங்கள் என்ன நடத்த முடியும் சொல்லுங்கள்? மீதி நாட்கள் என்ன செய்வாங்க? இது எப்படி நீங்கள் வேலை நாட்களாக ஏற்றுக்கொள்ள முடியும்? அது ஏற்றுக்கிருக்காங்க. இவங்களுக்கு இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படியே அதில் கொண்டு வராங்க. அதில் வராது அதுங்கிறேன் நான், அது ஒரு நிவாரணம் தான். அப்படி இல்லை. அதே மாதிரி தான் இப்போ தொகுப்பூதியத்தில் யாரெல்லாம் பணிபுரிகிறாங்களோ அவங்களாம் எவ்வளோ தான். இப்போ தமிழ்நாட்டில் பகுதி நேர மக்கள் நல பணியாளர்கள் போட்டாங்க, மாத சம்பளம் எவ்வளோ தெரியுமா? 7500 மாத சம்பளம் 7500. ஆனால் இவங்களுக்கு பணி தரப்பட்டதாக 13,000 பேர் நீங்கள் கணக்கில் எடுப்பீங்க. அது பணியே இல்லை. மின்சார வாரியத்தில் எடுத்துக்கலங்க, எத்தனை பேர் இன்றைக்கி வந்து தொகுப்பூதியத்தில் இருக்காங்க? ரயில்வேல எத்தனை பேர் தொகுப்பூதியத்தில் இருக்காங்க? நான் வந்து மத்திய அரசு மாநில பாகுபடுத்தி பார்க்க விரும்பலை. சரிங்களா? பொதுவாக இதை அரசு செய்யக்கூடாது. அரசு பணி என்றால் எப்படி இருக்கும்? எல்லாரும் என்ன எல்லாருக்கும் என்ன தெரியும்? அரசு பணினா ஒரு பாதுகாப்பு இருக்கிறது, நிரந்தரமாக இருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட அளவு ஊதியம் மிக நிச்சயமாக கிடைக்கும் இருக்குல்ல. அங்கேயே கூட நீங்கள் தொகுப்பூதியத்தில் பணிகளை கொண்டு வர ஆரம்பித்து விட்டீர்கள்ல. சரிங்களா? இரண்டாவது ஒப்பந்த பணியாளர்கள். ஒப்பந்த பணியாளர்கள் இல்லாத துறையே இல்லை இன்றைக்கி இந்தியாவில். தமிழ்நாட்டில் அப்படி தான், எங்கே பார்த்தாலும் ஒப்பந்த பணியாளர்கள். ஒப்பந்த பணியாளர்கள்ங்கிறது வந்து கூடவே கூடாது. இட்ஸ் சம் சார்ட் ஆஃப் பாண்டட் லேபர். அது அந்த ஒப்பந்தக்காரர் நினைச்சா வேலைக்கு வச்சுக்கலாம், இல்லைன்னா இல்லை. அவர் கொடுக்குற சம்பளம் தான். அது எப்படி நீங்கள் வந்து வேலை வாய்ப்புகளாக எடுத்துக்கொள்ள முடியும்? அதைத்தான் திரும்ப சொல்லுவேன், வேலை வாய்ப்புகள் உருவாக்கிற போது எது மாதிரியான வேலை வாய்ப்புகள் உருவாக்குகிறீர்கள், அதுதான் கேள்வி. அது அரசாங்கத்துக்கு ஒரு தெளிவான ஒரு நோக்கம், அவங்களுக்கு உண்மையானமே வேலை வாய்ப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கமே இல்லாமல் இருக்கு. அது மத்திய அரசோ மாநில அரசோ இல்லைங்க, அந்த பார்வை மாறிவிட்டது, அந்த நோக்கம் மாறிவிட்டது. அது 2 பேருக்குமே சொல்கிறேன், மத்திய அரசும் மாநில அரசுக்கும். வேலை வாய்ப்புகளை தருகிற போது அது எது மாதிரியான ஒரு குவாலிட்டி எம்ப்ளாய்மெண்ட் இருக்குல்ல, அதை தர வேண்டும்ங்கிற அந்த எண்ணம் அவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஏதோ ஒரு வேலை கொடுக்கணும், அவ்வளோதான். வேலை கொடுத்துக்கிட்டோம், கடையில் சேர்த்துட்டே போயிடலாம். இப்போ கூட இங்கே பாருங்களேன், 80 கோடி மக்களுக்கு இலவசமாக ஏதோ உணவுப் பொருள் தர வேண்டி இருக்கிறது, அதனால் உணவு பாதுகாப்பு தருகிறோம்னு சொல்கிறோம் இல்லையா? அது எது மாதிரி உணவு பாதுகாப்பு நீங்கள் சொல்லுங்கள்? நான் இலவசமாக கொடுப்பாங்க, சாப்பிட்றாங்க, அதனால் உணவு பாதுகாப்பு. நான் நிறுத்திட்டு அவங்க என்ன உணவுக்கு என்ன ஆகும்? அந்த பாதுகாப்பு எங்கே போகும்? அப்போ உணவு பாதுகாப்பு எங்கேருந்து வரணும் அப்படின்னா, தான் சுயமாக சம்பாதிச்சு தன்னுடைய உணவை சேகரித்து கொள்ள முடியும்னு சொன்னால் அதுதான் உணவு பாதுகாப்பு. அது இல்லாமல் வெறுமனே யாரெல்லாம் பசி சொல்கிறாங்க ஒன்றா சாப்பாடு போட்டுறேன், உடனே உணவு பாதுகாப்புங்கிறத கொண்டு வந்துடும். இதுதான் எல்லாத்தையும் நடந்துகிட்ருக்கு. உலகத்தில் பல நாடுகளில் பல அரசுகள் செய்துக்கிட்டு இருக்குது. அது இந்தியாவில் நடக்குது, மாநில அரசும் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதைத்தான் வேண்டாம் என்று சொல்கிறோம். எங்கள் ஏதேனும் வருடத்தில் ஒரு நிரந்தர தீர்வாக அதை கொண்டு வாருங்கள் என்று சொன்னால், இங்கே வேலைவாய்ப்பு என்பதே கூட ஒரு தற்காலிக தீர்வாக மாறிவிட்டது. அதுதான் வேண்டாங்கிறேன். ஓகே, நம்ம பேசுவோம் சார். அதே மாதிரி இப்போ கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கான வரி குறைப்பு, அந்நிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு 40%லேருந்து 34% கொண்டு வந்திருக்காங்க. முதலீடுகளை பெருக்கவும் வளர்ச்சிகளை மேற்கொள்ளவும் வரி குறைப்பு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அரசாங்கம் சார்பாக சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சியான கார்ப்பரேட்டுக்கு எதிராக குரல் கொடுத்துட்டே இருக்கீங்க. இன்னொன்று ஒரு பாயிண்ட்டும் ஒரு பர்சன்டேஜும் கம்மி பண்ணிட்டாங்க. என்ன நினைக்கிறீங்க? இது மோசமான விலையில தான் உருவாக்கும். இந்த அரசாங்கமே ஒரு கார்ப்பரேட் அரசாங்கம். அப்போ இந்த வெளிநாட்டில் வரக்கூடிய கார்ப்பரேட்டுகளும் நீங்கள் வந்து எல்லா விதமான வரிச்சலையிலும் கொடுக்குறீங்கன்னா என்ன ஆகும்? இவ்வளோ சிறு குறு தொழில் தான் போயிடும். அப்போ வந்து நான் என்ன கேட்குறேன்,
இன்னைக்கு கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க சாதாரண பொருள் முழுக்க எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணுறாங்க. இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருக்கின்ற பொழுது அவங்க வந்து மொனோபோலி ரெஸ்ட்ரிக்ஷன் ஆக்ட்னு கொண்டு வந்தாங்க. பெரு நிறுவனங்களும் இதை தான் உற்பத்தி பண்ணணும். டாட்டாவா நீ ஸ்டீலை உற்பத்தி பண்ணணும், நீ சீப்பு சோப்பெல்லாம் விற்காத, உப்பு விற்காத, அதுக்கு தடை போட்டாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமை, ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் வச்சா மிகப்பெரிய பெருந்தொழிலையும் ஈடுபடலாம், சாதாரண மக்களுடைய பயன்பாட்டுக்கான பொருளையும் விற்பனை பண்ணலாம், உற்பத்தி பண்ணலாம் வந்துருச்சு. அப்போ கார்ப்பரேட் நிறுவனங்கள் இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா என்ன ஆகும், பெரும் நிறுவனங்கள்லாம் இந்தியாவுக்கு வந்தால் என்ன ஆகும், இந்தியாவில் உள்ள சிறு நிறுவனங்களும் மூடப்படும். ஏற்கனவே பல நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கு. கொரோனா காலத்துலேயும் சரி, அதுக்கு முன்னால் பண மதிப்பு நீக்கம் அப்படிங்கிறதும் சரி, மிகப்பெரிய அடி வாங்கினது யாருனாக்க எம்எஸ்எம்இ தான். அப்படி இருக்கணும். நீங்கள் அந்த மாதிரி ஆதரிச்சின்னா என்ன நிலைமை உருவாகும். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அவசியம் தான், வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்கே வர்றது அவசியம் தான். ஆனால் எப்படிப்பட்ட நிறுவனங்கள் வரணும் அப்படிதான் முக்கியம். இப்போ வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்து இங்கே அனுமதிக்கணும்னு சொன்னாங்க, அவங்க வந்து மோசமான சுற்றுச்சூழலுக்கு தீமை வைக்கக்கூடிய பல நிறுவனங்கள் இங்கே கொண்டு வருவாங்க. உங்களுக்கு மீத்தேல் ஐசோசைனைட் இது தெரியும், விபத்து போபால் நடந்த விபத்து 10,000 பேர் உடனடியாக இருந்தாங்க. மோசமான இதை வந்து அந்த கேஸை வந்து உற்பத்தி பண்ணாங்க. அப்போ வந்து அப்படிப்பட்ட நிறுவனங்கள் வந்து இந்தியாவில் வந்துச்சுன்னா என்ன எப்படிப்பட்ட விளைவுகளை உருவாக்கும். அப்போ வந்து வெளிநாட்டு நிறுவனங்கள் வருதுன்னா அது எதை உற்பத்தி பண்ணுறாங்க, என்ன உற்பத்தி பண்ண போகிறாங்க என்பதெல்லாம் பொறுத்து தான் அனுமதிக்கணும். இந்தியாவுடைய தொழில்நுட்பத்தை மேம்படுத்துமா, இந்திய நாட்டு மக்களுக்கு அவசியமா என்பதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதுக்கடுத்து எதுலேருந்து எதுக்காக வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்கே வர்றாங்க அப்படின்னாக்க, எங்கே வந்து உழைப்பு சக்தி மிக குறைந்த விலைக்கு கிடைக்குதோ அங்கே வருகின்ற பொழுது தான் அவங்களுக்கு லாபம் கிடைக்கும். அப்போ இந்தியாவில் வந்து நம்முடைய மார்க்கெட்டில் உழைப்பு சக்தி ரொம்ப சீப்பாக கிடைக்கும். இந்த இடத்துல உழைப்பு சக்தின்னு மட்டும் பார்க்குறதா, இல்லை இங்கே 140 கோடி மக்கள் இருக்காங்க, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல ஒரு முதலாளியாக அவர்கள் யோசிப்பதில் என்ன இதில் தப்பு வந்துருப்போம். நீங்கள் சொல்றது சரிதான். 140 கோடி மக்கள் இருக்காங்க, ஏராளமான வேலை இல்லாமல் இருக்காங்க. வேலையில்லா பட்டான அதிகரிக்கிறப்ப என்ன ஆகும், உழைப்பு சக்தியின் மதிப்பு குறையில. உழைப்பு சக்திக்கான விலை தான் கூலி, சரிங்களா, உழைப்பு சக்தியான விலை தான் கூலி. அப்போ வந்து ஏராளமானவர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறப்ப அவங்க உழைப்பு சக்தியை விற்கணும்னு ஆசைப்படுறாங்க. உழைப்பு சக்தி விற்கணுங்கிறப்ப பெருநிறுவனங்கள் வருகின்ற பொழுது கடுமையான போட்டி இருக்கு. போட்டி இருக்கின்ற பொழுது நான் வந்து குறைவான வேலைக்கு வரேன், குறைவான கூலிக்கு வேலைக்கு வரேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இப்போ எதுக்காக வந்து ஒரிசாலேருந்தும் பீகார்லேருந்தும் வடகிழக்கு மாநிலங்கள்லேருந்தும் இங்கே வந்து வேலைக்கு வர்றாங்க. இங்கே வேலைக்கு வரான காரணம் அவங்களுக்கு குறைந்த ஊதியத்தை கொடுக்குறாங்க. அப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களோட அவங்களுக்கு குறைந்த ஊதியம் வாங்குறாங்களா, அவங்க வேலை வாய்ப்பு பெறாங்க. அதுக்கடுத்து அங்கே வேலையில்லா திண்டாட்டம் இருக்கு. அப்போ இப்படிப்பட்ட சூழல்ல வெளிநாட்டு நிறுவனங்களும் இந்தியாவில் வந்து ரொம்ப குறைந்த ஊதியத்தில் நம்ம வந்து தொழிலாளர் நியமிச்சுக்கலாம், அப்போ நமக்கு அதிகமான லாபம் கிடைக்கும் என்று அவங்க வர்றாங்க. அப்போ அதுக்கு நீங்கள் வந்து சலுகைகளும் கொடுக்குறீங்க. இப்போ நம்ம நாட்டில் உள்ள சாதாரண தொழிலாளிக்கு அவங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காது. அதே போல நம்முடைய நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அவங்களும் பாதிக்கப்படுறாங்க. இதெல்லாம் ஒன்றிணைந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால இந்த அரசாங்கம் வந்து வெளிநாட்டு கார்பரேட் நிறுவனங்களை திருப்திப்படுத்துறதுக்காக செயல்படுதுன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதுபோல நீங்க உள்நாட்டில் உற்பத்தி பண்ணக்கூடிய எம்எஸ்எம்இக்கு நல்ல உதவிகள் பண்ணுங்க. சார் சொன்னால வெறும் அறிவிப்பு தான் இருக்குன்னு ஏன் இன்சென்டிவ் கொடுக்கக்கூடாது, இன்னும் என்ன எப்படிலாம் முன்னேற்றலாம் பாருங்க. அவங்களை எப்படி மார்க்கெட் ஏற்படுத்தி கொடுக்குறது, எம்எஸ்எம்இ வந்து ப்ராடக்ட்ஸுக்கு எப்படி வெளிநாட்டு சந்தையில் மார்க்கெட்டை உருவாக்கி கொடுக்கலாம், உள்நாட்டு சந்தையில் எப்படி மார்க்கெட் உருவாக்கி கொடுக்கலாம், இதை பற்றி அரசு சிந்திக்கிறோமா இல்லையா. அதை விட்டு கார்பரேட் வெளிநாட்டு கார்பரேட் நிறுவனங்கள் வந்தால் அவங்களோட சலுகை வழங்குறவங்க அது யாருக்கு பயன்களை அளிக்கும். அப்போ வந்து உங்களோட மேக் இன் இந்தியா என்னாச்சு, மேக் இன் இந்தியா நீங்கள் எதாவது சொன்னீங்க, மேக் இன் இந்தியா என்னாச்சு, அப்போ அந்த கேள்வி வருதா இல்லையா. அதான் மேக் இன் இந்தியா நீங்கள் சொல்கிறீங்களா. இப்போ நாடு முழுவதும் 12 மெகா தொழில் பூங்காக்கள் விரைவில் அமைக்கப்படும் அப்படின்னு வந்து நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. ஒப்புதலுமே நம்ம கொடுத்துருவோம். அப்போ தொழில் பூங்காவை நீங்கள் வந்து உருவாக்கிட்டு வெளிநாட்டு கார்பரேட் நிறுவனங்களை அனுமதிக்க போறீங்க, அங்கே நீங்கள் வந்து அவங்களுக்கு சலுகைன்னு செய்ய போறீங்க. அப்படின்னா அது தொழில் பூங்கா யாருக்காக என்ற கேள்வி வருதா இல்லையா. அப்போ நீங்கள் உண்மையிலேயே மேக் இன் இந்தியா என்ன செய்யணும், இந்திய நாட்டில் உற்பத்தியை பெருக்கணும், இந்திய நாட்டு மக்கள் பங்கேற்கக்கூடிய உற்பத்தியை பெருக்கணும், இந்திய தொழில் நிறுவனங்களை ஊக்கப்படுத்தணும், சிறு குறு தொழிலை ஊக்கப்படுத்தணும். அதை செய்யாம கார்பரேட் நிறுவனங்களை நாங்கள் வந்து தொழில் பூங்காங்களை உருவாக்குறோம்னு சொன்னாக்க அது மிகப்பெரிய பாதிப்பை தான் இந்திய பொருளாதாரத்துக்கு உருவாக்கும். ஏற்கனவே இந்தியாவில் நான் சொன்னேன், பொதுத்துறை நிறுவனங்களை உற்பத்தி செய்யக்கூடிய தடுப்பூசிகள் நம்ம வந்து மிகப்பெரிய பாதிப்புள்ளா இருக்கு. அந்த நிறுவனம் மூணுனீங்க, செங்கல்பட்டுல ஒரு நிறுவனத்தை கொண்டு வந்தீங்க. ஆனா அதே சமயத்தில் கொரோனா காலகட்டத்தில் நம்முடைய முதலமைச்சர் கூட போய் பார்த்தாரு, அங்கே உற்பத்தி பண்ணலாம், அரசு அனுமதி கொடுங்க, நாங்களே உற்பத்தி பண்றோம், தமிழ்நாடு கவர்மெண்டே உற்பத்தி பண்றோம், எங்களை அனுமதி கொடுங்கன்னு கேட்டாங்க, கொடுக்கல. ஆனா அதே சமயத்தில் என்ன ஆகுது, நீங்க வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு அனுமதி கொடுக்குறீங்க, அதே மாதிரி இங்க உள்ள தனியார் நிறுவனங்களுக்கு அனுமதி கொடுக்குறீங்க. அவங்க ஏற்றுமதி பண்ணாங்க. கொரோனா காலகட்டத்தில் மிகப்பெரிய பாதிப்பு உருவாக்கிச்சா இல்லையா. கோட் என்ற ஒரு கூட்டமைப்பு இருக்கு. அந்த கூட்டமைப்பு சார்பாக இந்தியாவில் வந்து ராணுவ தொழில்துறையை ஊக்கப்படுத்துவது, ராணுவ தளவாடங்களை உற்பத்தி பண்ணுவது, தடுப்பூசிகள் உற்பத்தி பண்றதுல நீங்க அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க. அப்ப என்ன நோக்கம் அது? அப்ப அது வழியா எப்படி வந்து நம்முடைய தொழில்துறை முன்னேறும் என்பதை கேள்வி எழுமா இல்லையா, கேட்போமா இல்லையா.
அப்போ இதை பற்றிலாம் வந்து மறுபரிசீலனை அவசியம். சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் வரும் ஜூலை 26 முதல் திரையரங்குகளில்.